சக்தி குருவடி சனம் திருவடி சனம் குரு வாழ்க அங்காரமா வாழ்க சக்திகள் அனைத்தும் அன்பான வணக்கங்கள். குழந்தைங்களா நல்லா இருக்கீங்களா? குழந்தைங்களா டெய்லி அருள்வாக்கும் கதையும் படிக்கிறீங்களா? தினம் அருள்வாக்கு அம்மாவோட கதைங்கெல்லாம் படிங்க. அதனால தான் இந்த டைட்டில அருள்வாக்கும் கதையும் போட்டுக்கிறாங்க. அருள்வாக்க படிக்கணும், அம்மாவோட சக்தி வரல பக்த புக்கில் இருக்கிற அனுபவங்கள்லாம் படிக்கணும். மற்ற ஆன்மீக கதைகள்லாம் படிச்சாதான் நம்மளுக்கு ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கும். அதை நம்ம நாளுக்கு நாள் வளர்த்துக்கணும். அல்லது ஆன்மீக சொற்பொழிவுகள் கேட்பது இதெல்லாம் செய்யணும். கிட்ஸ் சேனல் நாங்கள் கதை போடுறது யாருக்கு முக்கியமாக போடுறோம்னா குழந்தைங்களுக்கு தான் போடுறோம். அதை குழந்தைகள் நிச்சயமா கேட்குமாறு பெரியவங்க தான் அதுக்கு உதவி செய்யும். பிள்ளைங்கள் நல்ல முறையா நடந்து வந்தாங்கன்னா நல்ல பிள்ளைகளா உருவாங்குவாங்க. அது ஒவ்வொரு பெற்றோர்களும் கடமை. அது தவறாத செய்யுங்க. தினம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சக்தி தினம் ஒரு அருள்வாக்க மனப்பாடம் பண்ணுவாங்க. ஒரு சக்தி தினம் 10 அருள்வாக்கு படிக்கிற பழக்கத்தை கூட வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம வாழ்க்கையில அவங்கள மாதிரி நாமளும் தினம் ஒரு 10 அருள்வாக்கு படிக்கணும். தினம் ஒரு அருள்வாக்க மனப்பாடம் பண்ணணும். அந்த ஒரு பக்குவத்துக்கு வந்தாலே இதுவே நம்ம வாழ்க்கைக்கு நல்லா வழிவகுத்து போகும். நல்லது. அம்மாவுடைய அருள்வாக்கு நம்மளை வாழ்க்கை நல்வழிப்படுத்தும். சரி, கதையை பார்ப்போமா? ஓம் சக்தி. ஆழமான பக்திக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கைக்கும் அம்மாவையே அசைக்கும். நீ எந்த அளவிற்கு உறுதியாக என்னை நம்புகிறாயோ உன்னை அந்த அளவுக்கு காப்பேன். எந்த அளவுக்கு நம்ம ஆழமான பக்தி நம்பிக்கையா இருக்கிறோமோ அது அம்மாவை அசைக்குமா. நம்ம எந்த அளவுக்கு உறுதியா அம்மாவை நம்புறோமோ அந்த அளவுக்கு அம்மா நம்மளை காப்பாத்துவாங்க. நம்மளுடைய பக்தி அம்மாவை நம்மளை காப்பாத்த வராங்கன்னா நம்முடைய பக்தியை பொறுத்து தான் இருக்குது. உறுதியான நம்பிக்கையை பொறுத்து தான் இருக்குது. சரி, இப்ப கதையை பார்ப்போமா? இப்ப ஒரு பக்தர் ஒருத்தர் இருந்தார். அவரு கடவுள் பக்தினா உருகி உருகி தொண்டு செய்து கும்பிடுறவர். அந்த காலத்துல அரசனுக்கெல்லாம் பொற்கொல்லர்னு ஒருத்தர் இருப்பாங்க. அரசன் வீட்டுல ஏதாவது ஒரு விழானா அரசனுக்கு ஏதாவது ஒரு நகை செஞ்சு கொடுக்கிற தொழில் செய்வார். அது அந்த காலத்துல பத்தர் சொல்லுவாங்க. நகை பொற்கொள்ளர். அரசனுக்கு வேண்டிய நகைகள் அவங்க வீட்டுக்கு வேண்டிய நகையெல்லாம் செய்யறவர். அவரு நல்ல பக்திமான். அப்ப ஒரு நாள் அரசன் அந்த பொற்கொள்ளரை கூப்பிட்டு, என் மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன், எனக்கு நாளே நாள்ல விதவிதமா நிறைய நகையெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய தங்கம், வைரம், வைடூரியம், முத்து, மாணிக்கம் எல்லாத்தையும் கொடுத்து அழகழகா நகையெல்லாம் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. இந்த பொற்கொள்ளரும் சரி 4 நாள் செஞ்சு கொடுக்குன்னு சொல்லிட்டு வாங்கின்னு வீட்டுக்கு எடுத்தாந்துட்டு மனைவி கிட்ட சொல்றாரு. அரசர் வீட்டுல கல்யாணமா, 4 நாள்ல எல்லா நகையும் செஞ்சு கொடுக்க சொல்றாரு, நீ என்ன எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்மள போய் நகை செய்ய ஆரம்பிச்சாரு. அவர் நகை செய்ய ஆரம்பிச்சோன்னா அந்த ஊர்ல பஜனை கோஷ்டி எல்லாம் வருவாங்கல்ல. எப்போ வந்தாலும் பஜனை கோஷ்டி வந்தா இவங்க வீட்டுலதான் தங்கி பஜனை பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு 2 நாள் இருந்துட்டு போவாங்களாம். இவர் கடவுள் பக்தி உள்ளவர், நல்ல தொண்டர் வேற. இந்த மாதிரி பஜனை வரவங்களுக்கு எல்லாம் அன்னதானம் பண்ற பழக்கம் உடையவர். அன்னைக்கு பார்த்து என்ன பண்ணிருக்கிறாங்க, இந்த பஜனை செய்யறவங்க அன்னையை பார்த்து இவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு வந்த உடனே இவர் வேற வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரா, வந்த உடனே அவங்கள பார்த்த உடனே சந்தோஷத்துல உடனே மனைவியை கூட்டு சமையல் செய்ய பண்ணி அவங்களோட பஜனை பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு சமைச்சு சாப்பாடு போட்டு 2 நாள் அவங்க இருந்தாங்க. சந்தோஷமா சாமியை பத்தி பஜனை பாடிக்கணும் சமைச்சு போட்டுக்கின்னு அவங்களோட இருந்ததுல இவருக்கு நகை செய்யறதே மறந்துட்டார். அவங்க எல்லாருக்கும் அந்த தொண்டு செய்துட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அன்னதானம் பண்ணி தொண்டு செஞ்சுட்டு பஜனை பண்ணிட்டு அவங்க எல்லாம் வீட்டுல இருந்து ஊருக்கு போன பிறகுதான் இவருக்கு ஞாபகம் வந்தது. ஐயோ, இன்னும் 2 நாள் தானே இருக்குது. அரசர் இப்போ நகையை கேட்டாரு சொல்லிட்டு போய் அவசர அவசரமா நகை செய்ய உக்காடுறாரு. போய் நிதானமா செஞ்சா நகையெல்லாம் செய்ய வரும், ஐடியா வரும். இவரா பதத்தை இன்னும் 2 நாள் இருக்குது, இன்னும் 2 நாள் இருக்குது, அந்த கவலையிலே போய் செய்த உடனே அவருக்கு நகை செய்யறதுக்கு எந்த ஐடியாவும் வர மாட்டேது. ரொம்ப மனக்குழம்புறாரு, கஷ்டமா இருக்குது. கடவுளே இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாத்து சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு செய்ய ஆரம்பிக்கிறாரு. முடியல. 2 நாள் ஆயிப்போச்சு, அவரால் நகையை செஞ்சு முடிக்க முடியல. 4 நாள் கடுவு கொடுத்தாருல அரசரு. உடனே காவலாயெல்லாம் அரசன் நகையெல்லாம் கேட்டு வாங்கிட்டு வர சொன்னாங்க. உடனே கொடுங்கன்னு கேட்கறாங்க. உடனே இந்த பொற்கொள்ளர் சொல்றாரு, ஐயா நான் செஞ்சு இன்னும் முடிக்கலையா, சொல்லலை. இந்த மாதிரி பஜனை கோட்டி வந்தாங்க, எப்படி சொல்ல முடியும்? நான் இன்னும் செஞ்சு முடிக்கல, இன்னும் 2 நாள் அவகாசம் கொடுங்க, நான் நல்லபடியா செஞ்சு கொடுத்துறேன், அரசன்ட்ட போய் சொல்லுங்கன்னு சொன்னானே. பொற்கொ சொல்றேன், பொற்கொள்ளரே, அரசன் 4 நாள் டைம் கொடுத்தாரு, நீங்க இன்னும் 2 நாள் கேட்கறீங்க. சரி, நாங்க போய் அரசன் கிட்ட சொல்லிடுறோம். இந்த 2 நாள்ல எல்லாம் சீக்கிரமா செஞ்சு முடிங்க, இல்லைன்னா அரசன் கோபத்துக்கு நீங்க காலம் ஆயிடுவீங்கன்னு சொல்றாரு. உடனே அவரும் சரிங்க சொல்லிட்டு நகை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அவரால் மனம் ரொம்ப குழம்பி போய் மன கஷ்டத்துல நம்மளால 2 நாள் இவ்வளவு செய்ய முடியாது பயந்துன்னு போய் என்ன பண்றாரு, விட்டுட்டு அவங்க மனைவி கிட்ட கூட சொல்லாம காட்டுக்கு போயிடுறாரு. அந்த பொற்கொள்ளர் அப்படியே விட்டுட்டு போயிடுறாரு. போய் காட்டுல உட்காந்து தியானம் பண்ணி கடவுள் நினைச்சு உருகி அழுகிறாரு. கடவுளே, எனக்கு நான் அவங்கெல்லாம் பஜனை பஜனை கோஷ்டிலாம் வந்தாங்கன்னு தொண்டு செய்து அவங்க காப்பாத்திட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ.
என்னால இப்ப அமைதியான சூழ்நிலை செய்ய முடியும். என்னால மன குழப்பத்தை, என்னால பயத்துல செய்ய வரமாட்டுது. என்னை காப்பாத்து கடவுளேன்னு சொல்லிட்டு உருகி அழுது தியானம் பண்ணி கடவுளை வேண்டிக்கிறார். இவர் இங்க வேண்டின்னு காட்டுல இருக்கக்குள்ள, அங்க திடீர்னு பொற்கொல்லர் வேஷத்திலேயே அவர் கும்பிடுற கடவுளே அவங்க வீட்டுக்கு போயிட்டார். அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க மனைவி கிட்ட சொல்றாரு, "இவன் வந்து அவகாசம் கொடுத்திருக்காரு. இது போல நான் எல்லா நகையும் செய்தாகணும். அதனால என்ன தொந்தரவு பண்ணாத. நான் போய் ரூம்ல போய் கதவை பூட்டிக்கிட்டு எல்லா நகையும் செய்ய போறேன்னு" சொல்லிட்டு உள்ள போய் கதவை பூட்டிட்டார். அந்த தெய்வம் வந்து என்ன பண்ணுது? பொற்கொள்ள ரூபத்தில் உள்ள கடவுளே நகையெல்லாம் அழகழகா நகையெல்லாம் செய்து முடிச்சுட்டாங்க. முடிச்சிட்டு அந்த பொற்கொல்லருடைய ரூபத்திலேயே, அந்த பக்தர் ரூபத்திலேயே அரசன்கிட்ட போய் எல்லா நகையும் கொண்டு போய் கடவுளே குடுக்குறாரு. அந்த அரசனுக்கு இந்த பொற்கொல்லர பார்த்த உடனே, "இன்னும் அழகா நகை நேர்த்தியா செஞ்சுக்கிறார் பொற்கொல்லர். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரொம்ப அழகா இருக்குன்னு" சிறப்பா வாழ்த்திட்டு, அவருக்கு சன்மானம்லாம் குடுத்துட்டு, நெறைய அரிசி, பருப்பு, பொன்னு, பொருள் எல்லாம் அரசர் குடுத்து அனுப்புறாரு. இதெல்லாம் வாங்கின்னு கடவுள் அந்த பொற்கொல்லர் மாரி இருக்கிற கடவுள் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க மனைவிக்கு தெரியாது. மனைவி என்ன நெனச்சுன்னுருக்காங்க, கணவன் நெனச்சுன்னுருக்காங்க. எல்லாத்தையுமே அந்த 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 பொற்கொல்லர் மனைவிட்ட குடுத்து, "இந்த அரசன் இதெல்லாம் குடுத்தாரு. நகையெல்லாம் செஞ்சு அரசன்கிட்ட குடுத்தாச்சு. இந்த பருப்பு, அரிசி பருப்பெல்லாம் வச்சு நல்லா அன்னதானம் பண்ணுவோம். நல்ல சாப்பாடு செய்யி, நான் போய் நல்ல 4 பக்தர்கள போய் கூட்டின்னு வரேன்னு" சொல்லிட்டு போயிட்டு, அந்த இறைவனே போயிட்டு பொற்கொள்ள ரூபத்துல போய் ஊர்ல இருக்கிற பக்தர்கள்லாம் கூட்டின்னு வந்து எல்லாருக்கும் அன்னதான சாப்பாடு செஞ்சு போடுறாங்க. சாப்பிட்ட உடனே அந்த இறைவன் என்ன பண்றாரு? கடவுள் என்ன பண்றாரு? செஞ்ச சாப்பாடு எல்லாம் ஒரு பொட்டலமா கட்டுன்னு சொல்றாரு. எல்லாத்தையும் ஒரு பொட்டலமா கட்டிக்கிட்டு, காட்டுல தவம் பண்ணின்னு இருக்கான் பாரு தன்னுடைய பக்தன். அவன பார்க்க கடவுளே போறார். இப்ப போகக்குள்ள பொற்கொல்லர் வேஷத்துல போவான். வேற வேஷத்துல போறார் கடவுள். வேற வேஷத்துல போயிட்டு, அந்த பொற்கொல்லர் கிட்ட போய் வந்தோனே, அந்த பொற்கொல்லர் கடவுள அந்த இந்த இவர பார்த்தோனே, "ஐயா நீங்க யாரு ஐயா? இந்த காட்டுல என்னய்யா பண்றீங்கன்னு?" கேட்கிறாரு. அப்ப அந்த கடவுள் மாரி இருக்கிற பொற்கொல்லர் சொல்றாராம், "நான் வந்து இந்த ஊருக்கு வந்தேன்னா, இந்த அரசனுடைய மகளுடைய கல்யாணத்துக்கோசரம் வந்தேன். இங்க வந்து ஒரு பொற்கொல்லர் வந்து நகையெல்லாம் செஞ்சு அரசன்கிட்ட குடுத்தாங்க. அரசன் அதுக்கு சன்மானமா நெறைய அரிசி பருப்புலாம் குடுத்த உடனே, அந்த பொற்கொல்லர் வீட்ல வந்து அன்னதானம்லாம் பண்ணாங்க. அந்த அன்னதானம்லாம் சாப்பிட்டுட்டு, நானும் எனக்கு போற வழியில சாப்பாட்டுக்கு வேணுமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பாடுலாம் மூட்டை கட்டி எடுத்துன்னு வந்துட்டேன். அதான் இந்த சாப்பாடு எடுத்துன்னு இங்க வந்துன்னு இருக்கிறேன்னு" சொன்னாராம். யாரு? கடவுள் சொல்லியிருக்கிறாரு. இந்த பொற்கொல்லருக்கு ஒண்ணும் புரியல. ஓ! அப்பன்னா நாம இங்க வந்துட்ட பிறகு அந்த இடத்துல வேற யாரோ ஒரு பொற்கொல்லர் வந்து அரசனுக்கு நகை செஞ்சு குடுத்துட்டாங்க போல. இப்ப நம்ம பிரச்சனை தீர்ந்தது. இனிமேல் நம்ம ஊருக்கு போனாலும் நம்ம அரசன் கோச்சுக்க மாட்டான். ஏன்னா அரசனுக்கு வேண்டிய நகை வேற யார் மூலியமா நகை கிடைச்சிடுச்சு. இனிமேல் நம்ம போனாலும் அரசன் ஒண்ணும் சொல்ல மாட்டான்னு நெனச்சுக்கிட்டு, ஊருக்கு இப்ப உள்ள போயிடலாம், வீட்டுக்கு போயிடலாம்ன்னு சொல்லிட்டு அந்த பொற்கொல்லர் வராரு. வந்த உடனே அந்த கூட வந்த இன்னொரு நபர் இருக்காரு. தெய்வம் கடவுள் இருக்காரு. அந்த கடவுள் கொண்டு வந்து சாப்பாடு குடுக்குறாரு கடவுள். "இந்தா நீ பசியா நீ இப்ப ரொம்ப நாள் சாப்பிடாம இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கிற மாரி இருக்குது. நீங்க ரொம்ப நாளா உட்கார்ந்து தவம் பண்றீங்களா? 2 நாளா? இந்தாங்க சாப்பிடவே இல்லையே. இந்த சாப்பாட சாப்பிடுங்கன்னு" சொல்லி குடுத்து, அந்த பொற்கொல்லருக்கு சாப்பாட கடவுளே குடுக்குறாரு. அந்த பொற்கொல்லரும் சாப்பிட்டுட்டு, அந்த கூட வந்த நபரையும் கூட்டுக்கிட்டு, "எங்க வீட்டுக்கு வாங்க நீங்க. எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போலாம் வாங்கன்னு" சொல்லிட்டு கூட்டின்னு வராரு. இவரு தான் கடவுள்னு அவருக்கு தெரியாது பொற்கொல்லருக்கு. கூட்டிட்டு வந்து, அந்த கூட வந்த நபர வந்து வாசல்ல உட்கார வச்சு வீட்டுக்குள்ள போறாரு. வீட்டுக்குள்ள போனா, அந்த பொற்கொல்லர் மனைவி வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு, சந்தோஷமா அரிசி, பருப்பு, நகை, நட்டுலாம் இருக்குது. "இதெல்லாம் ஏது உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு?" அவர் கேட்கறாரு. "என்னங்க சொல்றீங்க? நீங்க தானே 2 நாளா நகை செய்யலன்னு சொல்லிட்டு உள்ள போய் இருந்து, ரூம்ல கதவ பூட்டிக்கின்னு எல்லா நகையும் நீங்க தானே செஞ்சு அரசனுக்கு கொண்டு போய் குடுத்தீங்க. அரசன் வந்து குடுத்த சன்மானத்த தானே இதெல்லாம் அன்னதானம் பண்ண சொன்னீங்க. அன்னதானம் பண்ணிட்டு திருப்பி எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணீங்க. நகை நட்டுலாம் அரசன் குடுத்தாரு சொன்னீங்க. அந்த அன்னதானத்த வந்து பொட்டலமா கட்டி வாங்கிட்டு யாருக்கோ குடுக்க போறேன்னு கொண்டு போனீங்களேங்க. இப்ப வந்து திருப்பி வந்து என்ன கேட்கறீங்க? ஒண்ணும் புரியலையேங்கன்னு" கேட்டாங்களாம். அப்பதான் அந்த பொற்கொல்லருக்கு புரிஞ்சுதாம். ஓ! இதே கதை தானே காட்டுல அந்த நபர் சொன்னாரு. வாசல்ல உட்காந்துருக்க நபர் சொன்னாருன்னு சொல்லிட்டு, வேக வேகமா வந்து வாசல்ல வந்து பார்த்தா, அவரு இல்ல. அவரு போயிட்டுருக்கிறாரு. அவரு தான் அப்பதான் நெனச்சுக்கிட்டாராம். ஓ! நம்ம வந்து கடவுளே வந்து நம்ம இடத்துல வந்து பொற்கொல்லரா வந்து நம்ம வேண்டினதெல்லாம் அந்த நம்ம கும்புற கடவுள் வந்து நம்மள வந்து காப்பாத்திருக்கிறாரு பாருன்னு சொல்லிட்டு உருகி அழுதுறானாம். இது நீங்க நெனைக்கலாம். இது என்னமோ ஒரு கதை தான். இந்த கதையெல்லாம் இந்த காலத்துல நடக்குமான்னு நெனைக்காதீங்க. உண்மையாலுமே உண்மையான பக்தன் வந்து உருகி அழைச்சானா, கடவுள் கண்டிப்பா அவன வந்து காப்பாத்தார். இவரு என்ன பண்ணாரு, ஏழை எளியவங்களுக்கு வர பஜனை கோஷ்டிக்காரங்களுக்கு அன்னதானம் பண்ணி சாப்பாடு போட்டு தொண்டு செய்தார். அவருடைய தொண்டுக்கும், பக்திக்கும் கடவுள் இறங்கி வந்து, அவரால முடியல, தன்னால அத செய்து முடிக்காத வேலைய வந்து கடவுள் வந்து செய்து குடுத்துட்டு போனார். கடவுள் வந்து செய்து அரசன்கிட்ட குடுத்தார் நகைய. அதே சம்பவம் தான் இன்னைக்கு நம்ம அம்மாவோட வாழ்க்கையிலயும் நடந்தது. அம்மாவோட அனுபவத்துல நடந்தது. ஒரு அம்மா வந்து வீட்டு வேலை செய்ற அம்மா. ஒவ்வொரு வீடா பத்து பாத்திரம் தேய்க்கிறவங்க. பாத்திரம் தேய்க்கிறவங்க. அவங்க ஒரு நாள் வந்து இருமுடிக்கு கோயிலுக்கு போனோம்.
தன் தாயாரை கூட்டின்னு போகணுன்றதுனால 5 நாள் லீவு கட்டிருக்காங்க. அந்த வீட்டு முதலாளி அம்மா லீவ் எல்லாம் கொடுக்க முடியாது, நீ போயிட்டுனா யார் சாமான் கழுவாங்க இங்க, இந்த பசங்களுக்கு பரீட்சை நடக்கிற நேரம், என்னால லீவ் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டுக்கிறாங்க. இந்த அம்மா பக்தர் என்ன பண்ணிக்கிறாங்க, இப்படி யோசிச்சாங்க, இவங்க லீவு கொடுக்காருன்னா என்ன, நம்ம வேலை போகணும், என்ன செய்யுதுன்னு தெரியல, நம்ம போய் சொல்லாம லீவு விட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறமேட்டா வருவான், என்ன நடக்குதே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லாம கொள்ளாம 5 நாள் போய் அவங்க அம்மா வேற ஒரு ஊர்ல இருக்கிறாங்க, அவங்க அம்மாவை கூட்டுக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு இருமுடி போட்டுட்டு தொண்டு செய்துட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து திருப்பி மறுபடியும் வேலைக்கு வந்திருக்கிறாங்க. வேலைக்கு வந்த உடனேயே அந்த வீட்டு முதலாளி அம்மா அந்த அம்மா பேரை சொல்லி, நீ இப்ப எங்க போயிருந்த, நீ போயிருந்த நேரம் உங்க அம்மா வந்திருந்தாங்க. ஏன் அம்மா? அந்த வேலைக்காரியோட அம்மா, அவங்களும் இவங்களும் கோயிலுக்கு தான் போயிருந்தாங்க. வேலைக்காரியோடைய அம்மாவோட ரூபத்துல பங்காரம்மாவே போயிருக்கிறாங்க. நீ இல்லாதப்போ உங்க அம்மா வந்து வீட்டு வேலை செஞ்சாங்க, எல்லா சாமானும் பல பலன்னு தேய்ச்சி வச்சிருக்காங்க, நீயே கூட அவ்வளவு சுத்தமா செய்ய மாட்ட, உங்க அம்மா அந்த அளவுக்கு பாத்திரத்தெல்லாம் பல 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 பலன்னு செஞ்சு வச்சிருந்தாங்க, போய் உங்க அம்மா இப்பதான் வீட்டுல இருந்து இப்ப வெளியில போனாங்க பாரு, அந்த தெருவுல போனாங்கன்னாங்களாம். இந்த பொண்ணு ஓடி போய் பார்க்க போச்சு, அவங்க அம்மா காணோம். ஆனா என்ன ஆச்சு, இந்த பொண்ணு அப்ப என் கூட தானே எங்க அம்மா இருந்தாங்க 5 நாளும், எங்க அம்மா எப்படி இங்க வந்திருப்பாங்க? அப்ப வந்தது யாரு? பங்காரம்மா தான் வந்திருக்காங்க. ஆதிபராசக்தி தான் என்னுடைய ரூபத்துல, நான் கோயிலுக்கு வந்து இருமுடி போட்டு தொண்டு செய்ய நான் வந்தப்ப என்னுடைய ரூபத்துல அந்த பங்காரம்மாவே வந்திருக்கிறாங்க. ஆதிபராசக்தி தாயே வந்து வீட்டு வேலை செஞ்சு அடுத்தவங்க வீட்டு சாமான்லாம் கழுவி இருக்கிறாங்கன்னா, அப்பனா பாருங்க, இது வந்து அந்த காலத்துல நடந்த கதை, பொற்கொள்ள கதை. இந்த காலத்திலயும் உண்மையான பக்தி இருந்து ஆழமான பக்தி சரணாகதி அடைந்தோம்னா, உறுதியான நம்பிக்கையோட இருந்தா எந்த அளவுக்கு அம்மா உதவியா இருப்பாங்க பாத்தீங்களா? ஒரு வீட்டு வேலை செய்யற வேலைக்காரியா கூட தெய்வம் போய் இறங்கி போய் நின்னு செய்யுது. அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம பக்தி தான் முக்கியம். நாம நினைக்கலாம், கடவுள் வந்து எந்த ரூபத்திலும் எப்படி வேணாலும் உதவி செய்யார். இதுக்கு மேலேயும் நம்ம கடவுளை பத்தி சொல்லணுமா? தன் பக்தனுக்காக எதையும் செய்வான் இறைவன். ஒரு முறை அந்த இறைவன் நம்பி நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா, அவன் நம்பிக்கைக்கு நம்ம பாத்திரம் ஆயிட்டோம்னா, நம்ம நம்பிக்கைக்காக வேண்டியே இறைவன் வந்து எல்லாத்தையுமே செய்து கொடுப்பான். கடவுள் எந்த நேரத்திலும் எப்படிப்பட்ட உதவியும் எந்த உருவத்திலும் வந்து செய்வான். இப்படிதான் வருவாரு, கடவுள் ரூபத்துல தான் வருவாரு, அம்மா ரூபத்துல தான் வருவாரு, ஆதிபராசக்தி ரூபத்துல தான் வருவார், எந்த ரூபத்திலயா வந்து எப்படியாப்பட்ட உதவியும் செய்வார். இது எல்லாமே வெறும் கதை கற்பனைன்னு கிடையாதுமா. இது எல்லாமே ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையில் நடக்கிற உண்மை. இப்படிதான் கடவுள் விஸ்வரூபம் எடுத்துதான் நம்ம தரிசனம் கொடுப்பாரு, நம்மளை காப்பாத்துறோம்ல. மனதார பக்தருக்கு நம்ம வந்து எந்த வகையாவது கடவுள் வந்து உதவி செய்ய நிச்சயமா வருவார். நாம இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும்போது தெய்வம் வந்து ஏதாவது நம்ம எதிர்பார்க்காத ரூபத்துல வந்து, யாராவது ஒரு ரூபத்துல வந்து எதிர்பார்க்காத வந்து செய்யறாங்க பாருங்க, அதையும் நம்ம கடவுளா தான் பார்க்கணும். அதனால நம்மள உறுதியான பக்தி மட்டும் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா போதும். அசைக்க முடியாத நம்பிக்கையும் உறுதியான நம்பிக்கை கடவுள் மேல இருந்ததுன்னா, நிச்சயம் எல்லா நேரத்திலும் கடவுள் நம்மளை கைவிட மாட்டார், கண்டிப்பாக காப்பாத்துவார். அனைவரும் அன்னையின் அருள்வாக்கை கடைபிடிச்சு ஆழ்ந்த பக்தியும் உறுதியான நம்பிக்கையோடு நம்ம இருந்தா எல்லார் வாழ்க்கையும் வளம் பெறும். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். அனைவரும் வாழ்க வளமுடன். ஓம் சக்தி.